இன்றைக்கு சிந்தனை என்னென்னா, மட் ரெஸ்லிங் வித் காட். சேத்துல வெளிநாடுகளெல்லாம் சேத்துல ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க, பார்த்துருக்கியா? என்ன விளையாட்டு பேர்? ரக்ஃபின்னு ஒன்று இருக்கா, ரக்பி அப்படின்னு ஒன்று விளையாடுவாங்க. இன்னொன்று கார் ரேஸையும் சேத்துல ஓட்டு இது பண்ணுவாங்க. இன்னொன்று என்னென்னா, சேத்துக்குள்ளே பிறந்துக்கிட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் சேத்தை தடவிக்கிட்டு அதை பிடிச்சி அவனை தள்ளணும்னு பார்ப்பாங்க, சேறு வலிக்கிட்டு போகும். இந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் இருக்குது. அதை மட் ரெஸ்லிங்னு சொல்லுவாங்க. சேத்தை ஒருத்தர் மேலே ஒருத்தர் தடவிட்டு ஒருத்தரை பிடிச்சி இருக்கு தள்ளுறது, கரையிலே வலிக்கி விடுவாங்க, கையில் சேர்றதுக்கும் சேரும் வளர்க்கும். இந்த மாதிரி ஒரு விளையாட்டு இருக்குது. இவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த யோபுல 19ஆம் வசனத்தில் பாருங்கள், சேற்றிலே தள்ளப்பட்டேன், தூளுக்கும் சாம்பலுக்கும் ஒப்பானேன் அப்படின்னு போட்டிருக்காரு. In his great power, God becomes like clothing to me. He binds me like the neck of my garment. கழுத்தில் காலரை பிடிச்சி இறுக்கி பிடிச்சிட்டு சுத்தினா எப்படி இருக்கும்? இன்றைக்கெல்லாம் ஸ்கூலில் தான் அந்த மாதிரி பசங்க வேலையெல்லாம் செய்வாங்க. உடனே சட்டையை பிடிச்சி இழுத்து பிடிச்சிடுவாங்க. கழுத்தில் இருக்கிற காலர் டைட்டாக போயிடும் இல்லையா? அந்த மாதிரி தான் சண்டை போடுறது. இங்கே அர்த்தம் அவர் சொல்கிறாரு, அங்கேயின் கழுத்து பட்டையை போல என்னை சுற்றி கொண்டது, நோயின் உக்கிரத்தினால் என் உடுப்பு வேறுபட்டு போயிற்று. என்னுடைய நெருக்குது, கழுத்தை பிடிச்சி உடம்பு பூரா அழுகி போச்சு, எங்கே பார்த்தாலும் பக்கு வச்சிருச்சு, பிடிச்சி இழுக்குது, ட்ரெஸ் எல்லாம் உடம்புல ஒட்டிக்கிடுச்சு அப்படின்னு ரொம்ப கதறி அழுகிறாரு. என்னுடைய சுக வாழ்வு என்னை விட்டு போயிற்று அப்படிங்கிறாரு. பாரு, என்னுடைய சுக வாழ்வு ஒரு மேகத்தை போல கடந்து போயிற்று. அப்போ இறைவனுடைய கட்டளைகள் எங்கே? நான் கெஞ்சுகிறேன் அப்படிங்கிறார். கடைசியில் 20ஆம் வசனம் பாரு, நான் கெஞ்சி நிற்கிறேன், என் மேல் பாராமுகமாயிருக்கிறேன். ரொம்ப நேர்மையாக வாழ்ந்த மனிதன், ஆண்டவருக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை முழுவதையும் அர்ப்பணித்து கொண்ட ஒரு மனிதன். ரொம்ப பயந்து நடந்தார், இறைவனுக்கு பயந்து நடந்தார். இன்னைக்கு பாருங்கள், ரெண்டும் ஒரே மாதிரி வசனமாக இருக்குது பாருங்கள். யோசனை பண்ணி பாருங்கள். 119ஆம் சங்கீதத்துலேயும் இதே மாதிரி இருக்குது பாருங்கள். 82ஆம் வசனம் பாருங்கள், எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாய் என் கண்கள் பூத்து போகிறது. உமது அடியனுடைய நாட்கள் எம்மாத்திரம், என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு நீர் எப்பொழுது நியாயம் செய்வேன். கெஞ்சி கெஞ்சி நிற்கிறான். அப்படியே அந்த ஒவ்வொரு வசனத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவருடைய வேதனைகள் அளவுக்கு அதிகமாக போயிட்டுருக்கு. எல்லாரும் கேவலமாக பேசுகிறாங்க, எல்லாரும் அவரை திட்டுறாங்க. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு நாய் இருந்தால் கூட அந்த நாய்க்கு நீங்கள் சாப்பிட்டு போட்ட சிக்கன் பீஸையோ மட்டன் பீஸையோ போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 20 நாளைக்கு 30 நாளைக்கு 1 மாதம் ஆனாலும் உங்களை பார்த்தவொடனே வாழாட்டும். ஆனால் யோபு எல்லாருக்கும் உதவி செய்தார். அவரால் உதவி பெறாத ஆட்களே இல்லை அந்த ஊரில். ஆனால் இவ்வளோ கதறி நிற்கிறாரு, ஒருத்தர் கூட ஆறுதல் சொல்லலை. கவலைப்படாதீங்க, நீங்கள் எவ்வளோ நேர்மையானவர்னு எனக்கு தெரியும், கடவுள் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் உங்களுக்கு இதெல்லாம் செய்கிறாரு, அதனால் நீங்கள் எதுக்கும் வருத்தப்படாதீங்க, நானும் ஆண்டவர்கிட்ட கஞ்சிறேன், உங்களோடு சேர்ந்து நானும் கெஞ்சி நிற்கிறேன், ஆண்டவர் எப்படியாவது வழி காட்டுவார். இப்படி யாருமே சொல்லலை. இன்றைக்கு நம்முடைய சபையிலையும் அது மாதிரி தான் இருக்குது. எல்லாருடைய நினைவும் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு கஷ்டத்துலேயோ ஏதாவது ஒரு பாடுகள்லையோ நம்ம சிக்கிட்டோம்னா உடனே நம்மளை நியாயம் தீர்ப்பாங்க. எப்படி தீர்ப்பாங்க? நீ ஏக்கத்தனம் பண்ணாமல் உனக்கு எப்படி இவ்வளோ விஷயம் நடந்திருக்கும், உன்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை நடந்ததுன்னா அதுக்கு காரணம் கண்டிப்பாக நீ கடவுளுக்கு விரோதமான காரியத்தை செய்திருப்பாய். இதை சபைகளும் போதிக்கின்றன. நிறைய சபையில் இந்த மாதிரி போதகம் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. ஆனால் யோபுவோட வரலாற்றை இந்த 2 ஆசிரியர்களை எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ்டு சஃபரிங்ஸ் சிமிலர் டு தோஸ் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னென்ன பாடுகளை எல்லாம் அனுபவித்தாரோ அதே அளவுக்கு பாடுகளை, அதே மாதிரியான பாடுகளை யோபுவும் அனுபவித்தார். இங்கே பாருங்கள், 1 வாரத்துக்கு முன்னாடி தங்களுடைய புடவைகள், தங்களுடைய துண்டுகள், தங்களுடைய வேஷ்டிகள் எல்லாத்தையும் தரையில் போட்டுட்டு கழுதையில் இயேசு ராஜாவை ஏற்றி அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆண்டவரே நீங்கள் தான் எங்களுக்கு ராஜாவாக இருக்கணும், நீங்கள் தான் எங்களை ஆளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 1 வாரத்துக்கு பின்னாடி அவளை மூஞ்சியில் துப்பி காரி துப்பி அவரை அடித்து கொடுமைப்படுத்தி அவரை மதிக்காமல் இந்த மாதிரி ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க. இவ்வளவுதான், எவ்வளவோ நல்ல காரியங்களை செய்தார்.
எத்தனையோ பேருக்கு சாப்பாடு கொடுத்தார். என்னென்ன விதங்களை நோய்களை எல்லாம் குணமாக்கினார். ஏழை எளிய மக்களுக்கு அத்தனை பேருக்கு உதவி செய்தார். பசியாக இருந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். கண் பார்வை தெரியாதவர்களுக்கு கண் பார்வை கொடுத்தார். குஷ்டரோகம் உள்ளவர்களை குணப்படுத்தினார். எவ்வளவு அற்புதங்களை செய்தார். ஆனால் அத்தனை அற்புதங்களையும் அனுபவித்து விட்டு அடுத்து ஒரே வாரத்தில் என்ன பண்ணுறாங்க, அவரை சிலுவையில் அறையணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ்ட் suffering similar to those of our Lord Jesus Christ. In the daytime, Job endured unbearable suffering. பகல் பொழுதிலே அவரால் தாங்க முடியாத அளவுக்கு கொடுமையை அவர் சகித்து கொண்டிருந்தார். And at the night, God wrestled with him, made his clothing like a straight jacket and threw him in the mud. இரவிலே தேவனோடு கூட இவர் போராட வேண்டியிருந்தது. இவருடைய எண்ணங்கள் எல்லாம் அவரை கெஞ்சி நிற்கின்றன. ஆண்டவரே, என்னால் தாங்க முடியல, என்னால் இந்த வாதையை தாங்க முடியல, என்னை தயவுசெய்து காப்பாற்றுங்கன்னு கெஞ்சுறாரு. அவருடைய உடைகள் எல்லாம் ஒட்டுது. அவர் போட்டு புரட்டி எடுக்கிற மாதிரி இருக்குது. சேத்துல போட்டு புரட்டி எடுக்கிற மாதிரி கடுமையான பாடுகளை அவர் சந்திக்கிறார். இதெல்லாம் பார்த்துட்டு கதறி அழுகிறார். நான் ஒரு பிச்சைக்கார மாதிரி கெஞ்சி நிற்கிறேன், என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க கடவுளே, என்னால் சகிக்க முடியல அப்படின்னு திணறாரு. ஆனால் என்னாச்சு, எங்கேயுமே பதில் இல்லை. எவ்ரி நைட் காட் ரெஸ்டல்டு வித் ஜாப் அண்ட் ஜாப் லாஸ்ட். அவனுக்கு அவனுடைய ஆவியும் அவனுடைய பலமும் எல்லாமே போச்சு. என்னால் இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற நிலையில் வந்து நிற்கிறான். ஜாப் prayed God. He even stood up and cried out for deliverance, but his prayers were unanswered. எவ்வளவோ கெஞ்சுறான். அந்த பாடுகளின் காலத்தின் முழுவதும் எத்தனை வருஷங்கள்னு தெரியல. 70 வருஷம் இருக்கும்போது அவன் இரண்டத்தினையாக அவனுக்கு கொடுத்தாருன்னு சொல்லி இது பண்ணுறாங்க. 140 ஆண்டுகள் அவன் உயிரோடு இருந்தான்னு சொல்கிறாங்க. அப்போ அவன் 70 வயசாக இருக்கும்போது இந்த நோய்ப்பாடுகள் வந்திருக்கணும். எவ்வளோ நாட்கள் நீடித்திருந்ததுன்னு தெரியல. ஆனால் அவனுடைய ஜெபங்கள், அதாவது நாம் இறைவனுக்கு பயந்து நடக்கும்போது, இறைவனை நாம் அன்றாடம் தேடி அவருடைய சமூகத்தில் கெஞ்சி அவருக்கு பயந்து நடக்கும்போது நம்முடைய ஜெபங்கள் பதிலளிக்கப்பெறலை அப்படின்னா அது எல்லாருமே சந்தேகப்படுவாங்க. என்ன இவ்வளோ உத்தமன்னு சொல்கிறேன், ஆண்டவரை தேடி போனேன், எல்லாம் கோவில் சர்ச்சுக்கெலாம் போய் எல்லாமே செஞ்சேன், அப்புறம் எதுக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் பாடு அனுபவிச்சிட்ருக்கீங்க? அப்போ இதெல்லாம் கடவுள்லாம் கிடையாதுங்க. ஒன்று கடவுள் இல்லாமல் இருக்கணும், இல்லை நீயே ஐக்கியம் பண்ணியிருக்கணும், ஏதாவது ஒன்று. இப்படி தான் மக்கள் நியாயம் தீர்ப்பாங்க. அதான் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், ஜட்ஜ் ye not அப்படின்னு சொன்னார். நீங்கள் யாரையும் குற்றம் சுமத்தாதீங்க, யாரையும் நியாயம் தீர்க்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ யோபுவை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா எப்படி நியாயம் தீர்க்க முடியும்? தாவீதை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா எப்படி நியாயம் தீர்க்க முடியும்? ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவர் இடத்துல தேடி அவருக்கு பயந்து அவர் இடத்துல கெஞ்சி நிற்கிறார்கள். அப்படி இருந்தாலும் யோபுக்கு அவருடைய ஜபத்துக்கான பதில் வரல. ஜாப் ஹேட் ஃபெய்த்ஃபுல்லி ஹெல்ப்ட் அதர்ஸ் இன் தேர் நீட். யோபு என்ன பண்ணாருன்னா, அது முன்னாடி சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெபத்தில் பார்த்தீங்கன்னா விதவையானவர்களுக்கு உடனே போய் உதவி செய்கிறார். வேலையாளின் கூலி சாயங்காலம் 5 மணிக்கு முடிச்சுன்னா உடனே சம்பளத்தை போட்டு விட்றாரு. யாரோட பணத்தையும் நான் கொள்ளையடிக்கலை, எல்லாருக்கும் உடனே என் கண் கண்டு ஒருத்தன் கஷ்டப்பட்டானா நான் போய் இறங்காமல் இருப்பேனோ, இறங்கி செஞ்சேன். சமுதாயத்தில் இருக்க அத்தனை பேருக்கு உதவி செஞ்சேன். ஜாப் ஹேட் ஃபெய்த்ஃபுல்லி ஹெல்ப்ட் அதர்ஸ் இன் தேர் நீட். ஏன்னா நான் இறைவனுக்கு தொண்டு செய்கிறேன், என்னுடைய இறைவன் என்னை பார்த்தால் நான் இப்படி செய்யணுமே, அவருடைய குணம் எவ்வளோ நல்ல குணம், அந்த மாதிரி நானும் நல்ல குணமுடையவனாக இருப்பேன் என்று ரொம்ப எச்சரிக்கையாக அவர் தேடி போகிறாரு. ஆனால் பட் நோபடி வுட் ஹெல்ப் ஹிம். ஆனால் அந்த காலத்தில் யாருமே அவருக்கு உதவி செய்யலை, ஒரு ஆறுதலான வார்த்தை கூட சொல்லலை. எத்தனை பேர் அவர்கிட்ட உதவி வாங்கியிருப்பாங்க. தே வுடன்ட் வீப் வித் ஹிம் ஆர் ஈவன் டச் ஹிம். அவரோடு சேர்ந்து அவருடைய பாடுகளை பார்த்து அழலை, அவரை தொட்டு தேற்றவும் இல்லை. ஹி வாஸ் ட்ரீட்டட் லைக் எ லெப்பர். அவரை ஒரு குற்றவாளி போல், அவரை ஒரு தொழுநோயாளி போல் பார்த்தாங்க. தொழுநோயாளிலாம் முன்னெல்லாம், இப்போ பரவாயில்ல, லெப்ரசி டிபார்ட்மெண்ட்டுன்னு இருக்குது. லெப்ரசியை முழுவதுமாக நெருக்கி குணமாக்கிட்டாங்க. இன்னும் சில நோயாளிகள்லாம் நாங்கள்லாம் இப்போ கண் சிகிச்சை முகாமுக்கு போகும்போது அவங்கள தொட்டு பேசுகிறோம், அரவணைச்சிக்கிறோம், அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்குறோம். அதற்கான மருந்து மாத்திரைகளை கொடுக்கிறார்கள். நம்ம லெப்ரசி ஏற்படுவதே நிறையா குறைச்சிட்டாங்க. அந்த காலத்தில் ரொம்ப மோசம், அவன் மூஞ்சில் பட்டாலே நமக்கு லெப்ரசி வந்துடும் அப்படின்னு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த தொழுநோய் வந்துடுச்சுன்னா அது இறைவனுடைய சாபம் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் அவங்கள ஊரை விட்டு துரத்தி வெளியில் போட்டுருவாங்க.
நீங்கள் நிறைய கதைகளில் படிக்கலாம், வரலாற்றில் படிக்கலாம். அதனால் இவரையும் அந்த ஒரு தொழுநோயாளி போல் ட்ரீட் பண்ணி அவனை கடவுளுக்கு விரோதமாக போனதால் கடவுள் அவனை அடிச்சிட்டாரு. அதனால் தொழுநோயாளி மாதிரி இருக்கான் அப்படின்னு அங்கே 500 மீட்டருக்கு அந்தாண்ட போகிறான். இட் ஜஸ்ட் வாஸ் இன் வைஸ் டு கெட் டூ க்ளோஸ். கிட்ட வந்தாலே அது ஆபத்து அப்படின்னு நினைக்கிறாங்க. வேர் த பீப்புள் ஜாப் ஹேட் ஹெல்ப்ட். யோபிடமிருந்து உதவி பெற்றவர்கள் எங்கே தான் போய் தொலைஞ்சாங்க? ஷுவர்லி சம் ஆஃப் தம் வுட் ஹாவ் வாண்டட் டு என்கரேஜ் தேர் பெனிஃபேக்டர் இன் இஸ் டைம் ஆஃப் நீட். உள்ளபடியே யாராவது சிலராவது வந்து தாங்கள் பயனடைந்த அவரிடத்திலே இருந்து ஏதாவது ஒரு தேவையான காலத்தில் பயனடைந்திருக்கலாம். அவருக்கு வந்து ஏதாவது ஒரு ஊக்கப்படுத்தணும், அவருக்கு ஆறுதல் படுத்தணும்னாது நினச்சிருக்கலாம். பட் நோபடி கம் டு ஹிஸ் எய்ம். ஆனால் யாருமே வரவில்லை. இப்படி நோபடி கேம் டு ஹிஸ் எய்ட். மார்க் ட்வெயின் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு, இஃப் யூ பிக் அப் அ ஸ்டார்விங் டாக் அண்ட் மேக் ஹிம் ப்ராஸ்பரஸ் ஹி வில் நாட் பைட் யூ. ரொம்ப பசியாக இருக்க ஒரு நாயை பார்த்து அதுக்கு ஏதாவது திங்கிறதுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா அது உங்களை பார்த்து என்ன பண்ணாது? கடிக்க வராது. திஸ் இஸ் த பிரின்சிபல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டாக் அண்ட் எ மேன். இதுதான் அடிப்படையான ஒரு முதன்மையான வித்தியாசம். நீங்கள் மனிதர்களுக்கு எவ்வளோதான் செஞ்சாலும் மனிதர்களுக்கு நன்றியே இருக்காது. கடவுள் இடத்துலையும் பயபக்தியாக நடந்துக்கிற மாட்டாங்க. ஆனால் யோபு எப்படி இருக்கா? அதான் தாவீது அதான் சொல்கிறான், ஆண்டவரே உம்முடைய பார்வையிலே நான் ஒரு செத்த நாய் அப்படிங்கிறான். யோபு என்ன சொல்கிறார்? ஆண்டவரே நான் வாழ்ந்திருந்தேன், நீர் தான் ஆசீர்வதித்தீங்க. அவருடைய மனைவிட்ட சொல்கிறார், வாழ்வு காலத்திலே நாம் தேவனிடத்திலிருந்து சுகத்தை எல்லாம் பெற்றோமே, அதனால் நம்ம இப்படி தாழ்வு காலத்தில் நம்ம அவரை விட்டு போகலாமா? போகக்கூடாது. என்னுடைய தேவனை நான் பார்ப்பேன், என்னுடைய தேவன் நீதிபரர், அவர் அநியாயம் செய்ய மாட்டார் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்கிறார். ஆனால் எந்த ஒரு மனிதன் கூட உங்களுடைய உதவிக்கு வரல. இதெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கிடணும். மனிதர்களுக்கு நம்ம ஒரு உதவி செஞ்சால் மனிதர்கள் நமக்கு உதவாங்கன்னு ஒரு காலத்தில் நினைக்காதீங்க. நீங்கள் மனிதர்களுக்கு உதவி செய்கிறது இறைவனுக்காக செய்கிறீங்க. அதான் நீதிமொழிகளில் போட்டிருக்கு, என்ன போட்டிருக்கு? ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் அப்படின்னு தான் போட்டிருக்கு. ஆகவே நாம் நம்முடைய நல்ல சம்பாத்தியத்தினாலே தேவனுடைய ஆசீர்வாதத்தினாலே நீங்கள் உயர்ந்த இடத்துல இருக்கும்போது நீங்கள் கண்ணு மண்ணு தெரியாமல் எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. அதே நேரத்தில் அது நீங்கள் இறைவனுக்கு செய்கிறீர்கள் என்று நினைக்க வேண்டும். யாராவது எதிர்காலத்தில் நமக்கு உதவி செய்ய வருவார்களா என்ற எண்ணத்தை மட்டும் மனசில் வச்சுக்கிடாதீங்க, இல்லையா? திஸ் இஸ் த பிரின்சிபல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் a dog and a man. But according to missionary doctor Wilfred Grenfell, ஒரு மிஷினரி டாக்டர் இருந்தார் வில்ஃப்ரெட் கிரென்ஃபெல் அப்படின்னு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, the service we render for others is really the rent we pay for a room on this earth. மற்றவர்களுக்கு நாம் செய்கிற உதவி இருக்கு இல்லையா, இறைவன் நம்முடைய கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து எடுத்து செய்கிறோம். நாம் சுகத்தை கொடுத்து நமக்கு நோய்களை எல்லாம் நீக்கி நம்மை கட்டுகளிலெல்லாம் விடுதலை ஆக்கி நமக்கு புத்திசாலித்தனத்தை கொடுத்து அறிவை கொடுத்து சந்தர்ப்பங்களை கொடுத்து நம்மளை சம்பாதிக்க செய்கிற தேவன், அவருக்கு நாம் அவர் சொல்வதன்படி செய்வதிலே என்ன குறை வந்திருக்கிறது? அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்திலே நீங்கள் என்னென்ன விதமான சேவைகளை எல்லாம் செய்கிறீர்களோ அது உண்மையிலேயே இந்த உலகத்திலே நாம் தங்கியிருப்பதற்கு கொடுக்கிற ஒரு வாடகை என்று நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். எந்த இடத்துலையாவது நீங்கள் ஒரு ரூமில் போய் வாடகை இல்லாமல் தங்க முடியுமா? எவ்ரி மேன் ஹேஸ் அ ப்ரைஸ் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு விலை உண்டு. அதே மாதிரி ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு விலை உண்டு. ஒருத்தன் உங்களை இலவசமாக தங்க வைக்கிறான்னா ஏற்கனவே அவனுக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுத்துருப்பீங்க, அல்லது இனிமேல் உங்களால் ஒரு காரியம் ஆகப் போகிறது, அல்லது நீங்கள் பணம் கொடுக்க வேண்டும், அதாவது வேறு ஏதாவது நீங்கள் செய்ய வேண்டும். இதுதான் அவர் சொல்கிறார். இந்த உலகத்தில் நீங்கள் தங்கியிருப்பதற்கு கொடுக்கக்கூடிய வாடகை என்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். ஆகவே நாம் மற்றவர்களுக்கு செய்யும்போது, யோபுவின் காலத்தில் நீங்கள் பாருங்கள், மற்றவர்கள் எவ்வளவு செஞ்சான், ஒருத்தர் கூட உதவி வரல. ஆனால் யோபு நீதிமான் என்று யார் சொல்கிறா? த சர்டிஃபிகேட் கம்ஸ் ஃப்ரம் காட், இல்லையா? உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானும் கர்த்தருக்கு பயப்படுகிறவனுமாயிருந்தான். இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். கடவுளுக்கு பயப்படுற பயத்தில் இருந்து மட்டும் விலகி போயிடாதீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் மகா பெரிய தேவன். ஆகவே நீங்கள் கடவுளுக்கு பயந்து
அவர் என்ன செய்ய சொல்கிறாரோ அதை செய்யுங்கள். அப்பொழுது நிச்சயமாகவே சமாதானத்தின் தேவன் தெய்வ சமாதானத்தை உங்களுக்கு கொடுப்பார். அதெல்லாம் எழுதியிருக்கு பிலிப்பியர்ல. சம்திங் டு பாண்டர். ஆர் யூ as honest about your feelings toward God as Job is? அப்போ என்ன போட்டிருக்காருன்னா, are you as honest about your feelings toward God as Job is in 30:18-23. உங்களுடைய எண்ணங்களிலும் உங்களுடைய சிந்தனைகளிலும் நீங்கள் யோபுவை போலவே நேர்மையுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? யோபுவையெல்லாம் நினைத்து கொள்ளுங்கள். மகாபெரிய உத்தமர், கடவுளுக்கு பயப்படும் மகாபெரிய நீதிமான். எந்த சோதனை வந்தாலும், என்ன வந்தாலும் மஞ்சிடே, இயேசு கைவிட மாட்டார். அந்த அளவுக்கு உறுதியான நம்பிக்கை அவரிடத்தில் இருந்தது. இறுதியிலே வெற்றி பெற்றார். ஆனால் அதுக்காக நம்முடைய பாடுகளில் எல்லாம் நாம் விடுதலை பெற்று இறுதியிலே நாம் மகிமை அடைவோம் அப்படின்னா நிறைய பேர் உறுதி கிடையாது. நாம் இறைவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், இறைவன் சொல்வதை கேட்க வேண்டும், அவருக்கு பயந்து நடக்க வேண்டும். இது மட்டும்தான். அவருடைய இரக்கங்களுக்காக நாம் கெஞ்சி நிற்பதை தவிர வேறு எதையுமே நாம் சண்டை போட்டுலாம் எதிர்பார்க்க முடியாது. நான் இதெல்லாம் செஞ்சேனே, ஏன் அதை செய்யலை, அப்படிலாம் கேட்குறதுக்கு நமக்கு எந்தவித யோக்கியதையுமே கிடையாது. அதான் நம்ம ஏற்கனவே அன்றைக்கி ஒன்றா படிச்சிடல. ஆகவே இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா, தலைப்பு மட் ரெஸ்லிங் வித் காட். எவ்வளோ போராடினாலும் நாம் தோற்றுதான் போவோம். இறைவனுடைய போராடுவதற்கான நேரம்லாம் இல்லை. இறைவனுடைய கருணைக்காக கெஞ்சி நிற்பது மட்டும்தான் நம்முடைய வேலை. இதுதான் இன்றைய சிந்தனை. சரியா?